ஹாய் எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வெரைட்டி ஆஃப் தோசை யாருக்காக அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட்காக தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் பொடி தோசை தான் ஊற்றிருக்கேன். ஸோ பொடி தோசையில் நாங்கள் வீட்டில் செஞ்ச பொடி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த லிங்க் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பொடி தோசை எப்பவுமே நான் வந்து ஒன் சைட் தான் போடுவேன், திருப்பி போட மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெங்காய தோசை தான். நான் எப்பவுமே மாவு தோசை ஊற்றின உடனே வெங்காயம் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். அப்போ ஸோ நம்ம திருப்பும் போது அது வந்து நிறைய வெங்காயம் வந்து வெளியில் வந்து விழாது. இந்த ட்ரிக் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி கீ தோசை தான். ஸோ நம்ம வந்து கீயை வந்து உருக்கி இருக்கணும். நம்ம உருக்காமல் அது உருகோனான்ட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி கீ தோசையும் ஊற்றிட்டேன். ஸோ இந்த தோசைக்கெல்லாம் காம்பினேஷனாக இன்றைக்கி வந்து பைத்தம்பருப்பு சாம்பார் தான். ஸோ எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி நான் எப்போவுமே வந்து குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துருவேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வேக வச்சு ஒன்று ஒன்று தான் போடுவாங்க. எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், பூண்டை போட்டு நம்ம பருப்பை வந்து அரைவாசி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நம்ம இதில் வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணால் பச்சை மிளகா கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் தூள் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு எல்லாமே வெந்து சூப்பராக ரெடி ஆயிடும். சைடில் வந்து ஒரு தாளிப்புக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்து இதில் கொட்டி ஒரு 2 செகண்ட்ஸில் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட சாம்பார் கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம என்ன தான் இத்தனை வெரைட்டி ஆஃப் தோசை செஞ்சு கொடுத்தாலும் என் ஹஸ்பண்ட் வாயிலேருந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட வரல. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் நல்லா இல்லைன்னா தான் சொல்வாரா, நல்லா இருந்தால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.